Hi friends, welcome to Ambika Samayal. இன்னைக்கு வந்து ஹோம்மேடா சிக்கன் பர்கர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அது கூடவே டொமேட்டோ கெச்சப் அப்புறம் மயோனைஸ் ரெண்டுமே செஞ்சிருக்கேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டொமேட்டோ கெச்சப் எப்படி செய்யறதுன்னு பார்த்தறலாம். இதுக்கு வந்து 3 தக்காளி நல்லா பழுத்தது. அப்புறம் வந்து ஒயிட் சுகர், சால்ட், ரெட் சில்லி பவுடர், அது கூட வினிகர் இது நாலும் தான் தேவைப்படும். இப்போ தக்காளியை வந்து சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸில் இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடும். இதை வந்து ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் ஒரு ஃபில்டரில் வந்து இதை நல்லா வடிகட்டிக்கோங்க. நம்ம வடிகட்டும் போது அதோட விதை தோல் எல்லாமே வந்து ஃபில்டர் ஆயிரும். அப்போ தான் வந்து கெச்சப் நல்லாயிருக்கும். நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த வேஸ்ட்டை வந்து தூக்கி போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தது எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சால்ட்டு போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டால் போதும். ஒயிட் சுகர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களோட ஸ்வீட்டுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ரெட் சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன், அப்புறம் ஒயிட் வினிகர் வந்து 2 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எல்லாமே போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சிடலாம். இது நல்லா கொதித்து நல்லா வற்றி வரும். கெச்சப் கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா கொதித்து கெச்சப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நான் ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கிறேன். இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது மயோனைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு தேவையானது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஒரு எக் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட 1/4 டீஸ்பூன் மிளகு, 3 பல் பூண்டு, அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, சுகர் வந்து 1/2 டீஸ்பூன், அப்புறம் சன்ஃப்ளவர் ஆயில் வந்து 50லேருந்து 60 ml அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஆயில் தவிர எல்லாமே மிக்சி ஜாரில் போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரைக்கணும். லாஸ்ட்டாக இந்த மாதிரி மயோனைஸ் பதத்துக்கு வந்துடும். இந்த டைமில் வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, மயோனைஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து சிக்கன் பர்கருக்கு வந்து சிக்கனில் பேட்டி ரெடி பண்ணணும். அது எப்படின்னு பார்த்துடலாம். 400 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் எலும்பு எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி பல்ஸில் 1-2 அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டால் போதும். இதை வந்து ஒரு மிக்ஸ் பண்ணுற பவுலில் மாற்றிக்கலாம். இது கூட என்னென்ன போட்டு மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். 1 டீஸ்பூன் நிறையா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர். அது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பாதியாக கட் பண்ணிவிட்டு பாதியை மட்டும் போட்டுக்கலாம். இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இல்லைன்னா மிக்சியில் 1-2 அரைச்சி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், அப்புறம் சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு, லாஸ்ட்டாக வந்து எக் ஒயிட் மட்டும் உடச்சி ஊற்றிக்கலாம். இது வந்து பிரெட் க்ரம்ஸ், 2 ப்ரெட்டை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது சிக்கன் கூட போட்டது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கூட 2 டேபிள் ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ் போட்டுக்கிறேன். லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் ஆயில் விட்டு சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கனை வந்து இப்போ உருண்டையாக பிடிச்சிட்டு அதை வந்து கையில் போட்டு தட்டிக்கலாம். ஒட்டுற மாதிரி இருந்தால் கையில் எண்ணெய் தடவிக்கோங்க. இதை வந்து தட்டிட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு 2 சைடும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தோசைக்கல்லில் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு இதை வந்து அதில் போட்டு 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து சிக்கன் பேட்டி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பர்கர் ரெடி பண்ணிடலாம். பர்கர் பன்னில் வந்து ஒரு சைடு கெச்சப்பும் ஒரு சைடு மயோனைஸும் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ஆனியன் கட் பண்ணினது, அதுக்கு மேலே சிக்கன் பேட்டி வச்சுட்டு அதுக்கு மேலே சீஸை வந்து வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக இன்னொரு பன் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சிக்கன் பர்கர் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.